நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இப்போ நேற்றைக்கிலிருந்து ஒரு வைரலான ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டால், சோஷியல் மீடியா பத்திரிகைகள் என்னன்னு கேட்டால், திரைப்பட நடிகர் தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் தற்குறி விஜயனுடைய மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தில் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்திருக்கிறார். ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எனக்கு விவாகரத்து வேணும், என் கணவர் நடிகர் விஜயிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேணும், அவரோட நான் வாழ விரும்பலன்னு தற்கூரி நடிகர் விஜயனுடைய மனைவி அந்த சகோதரி சங்கீதா ஒரு மனு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். ஐ வாண்ட் டைவர்ஸ், எனக்கு வந்து விவாகரத்து வேணும். ஏம்மா விவாகரத்து வேணும்னு கேட்டால், அதுக்கு தற்கூரி நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதா சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால், என்னை கல்யாணம் பண்ணி நடுரோட்டில் விட்டான் இந்த ஆள். கல்யாணம் என்ன பண்ணி 2 புள்ளையை கொடுத்துட்டு, எனக்கு 2 புள்ளையை கொடுத்துட்டு நடுரோட்டில் விட்டான் இந்த ஆள். ஒரு நடிகையோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான், ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறான். யாரு? எனது கணவர் சொல்றது சங்கீதா, விஜயனுடைய மனைவி சங்கீதா. எனது கணவர் ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார். பலமுறை நாங்கள் குடும்பத்தோடு கண்டித்தோம். ஆனால் 2011 என்னவோ நான் அந்த நடிகையோடு தொடர்பில் இல்லை என்று என்னிடத்திலே சொன்னார். ஆனால் அதிகமாக அந்த நடிகையோடு தான் தொடர்பில் இருக்கிறார். செலவுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. யாரு? தற்குறி விஜய் அவங்க மனைவி சகோதரி சங்கீதா சொல்றாங்க. செலவுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. நீங்க என்ன ஆனீங்க கூட எங்களை கேட்கறது இல்லை. பெத்த புள்ளிக்கு கவனிக்கல, இருக்கிற ஒரு பொண்ணையும் கவனிக்கல. எங்க குடும்பத்தை நடு ரோட்டில் அனாதையா விட்டாரு, வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்லை. அதை தாண்டி அந்த நடிகை அடிக்கடி சமூக வலைத்தளங்கள் என் கணவர் விஜயோடு இடக்கமாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்களை வெளியிடுறாங்க. அந்த நடிகை எனது கணவர் விஜயோடு அவர்கள் நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுகிறார். இது எனக்கு மன உளைச்சல். எனவே என்னை திருமணம் செய்து கொண்டு பெரியோர்கள் பார்த்து நிச்சயம் செய்து எங்களுக்கு திருமணம் நடந்தது. பெரியோர்கள் பார்த்து நிச்சயம் செய்து எங்களுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் என்னை விட்டு ஒரு நடிகையோடு இன்றைக்கு பகிரங்கமாக குடும்பம் நடத்தி கொண்டு இன்றைக்கு தனி ஃப்ளைட்டிலே செல்லுகிறார்கள், உல்லாசமாக இருக்கிறார்கள். அவர் நாயை இவர் எடுத்து முத்தம் கொடுக்கிறார், இவர் முத்தம் கொடுக்க அவர் முத்தம் கொடுக்க, இதெல்லாம் பார்த்து என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆளை விடுங்க, எனக்கு தேவையில்லை. இனிமேல் நான் நடிகர் தற்கூரி விஜயின் மனைவி சங்கீதா என்கின்ற அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை விவாகரத்து. எனது கணவர் தற்கூரி நடிகர் விஜய் எனக்கு ஏதாவது ஒரு த்ரெட்டன் பண்ணா, என்னை மிரட்டினால் அந்த நடிகை யார் என்று நான் சொல்லிவிடுவேன். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்னு கேட்டால், குடியாத்தம் குமரனுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க. இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்னா, தற்கூரி நடிகர் விஜயனுடைய மனைவி அந்த சகோதரி சங்கீதானுடைய ஸ்டேட்மெண்ட். எனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தோ இல்லை அவங்க ஆட்கள் மூலியமாக எனக்கு மிரட்டியல் விட்டா நான் நீதிமன்றத்தில் சொல்லுவேன். நாங்கள் ப்ரெஸ்ஸில் சொல்கிறேன், மீடியாவில் சொல்கிறேன்னெல்லாம் சொல்லலை. அந்த சகோதரி ரொம்ப டீசெண்டாக நல்ல குடும்ப பெண் சங்கீதா, விஜயனுடைய மனைவி. ஆனால் இவன் யார்? விஜய் யார்? நடிகர் விஜய் யார்? போக்கிரி, பொறுக்கி, குடிகாரம், பொம்பளை பொறுக்கி, தற்குறி எல்லாமே அவனை சொல்லலாம். என்ன சொல்கிறது? அந்த நடிகை பேரை நான் சொல்லிடுவேன். அந்த நடிகை யார்? அவங்க சொல்லலை. ஒரு நடிகைன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. சோசியல் மீடியாவில் எல்லாரும் கேட்குறதா நான் சொல்கிறேன். கீர்த்தி சுரேஷா, த்ரிஷாவா? இவன் சொல்கிறான் இல்லை மேடையில், டிவிகேவா டிஎம்கேவா? டிவிகே டிஎம்கே இதுதான் போட்டி, டிவிகே டிஎம்கே இதுதான் போட்டி. இப்போ த்ரிஷாவா கீர்த்தி சுரேஷா, 2 பேருக்குள்ள போட்டி. த்ரிஷாவா கீர்த்தி சுரேஷா? சரி, கொஞ்சம் டீசெண்டாக பேசுவோம். கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கோவாவில். அதுக்கு தான் நடிகர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் ஒன்றா ஃப்ளைட்டில் போனாங்க. சரி, அது கூட ஒரு நட்போடு போனாங்க கூட சொல்லிக்கலாம். ஒரு ஆம்பளை பொம்பளை ஒன்றா போகிறதுனால தப்பாக கூட பேசுவானா ஆச்சா, போகிறாங்க ரைட். ஆனால் அவங்க மனைவி சொல்கிறாங்களே, ஒரு நடிகையோடு குடும்பம் நடத்துகிறாரன்ட்டாங்க, லிவிங் டுகெதர். இந்த லிவிங் டுகெதர் உனக்கு தெரியுமா? தாலி கட்ட தேவையில்லை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீ உன் கல்யாணத்தை கூட பதிவு பண்ண தேவையில்லை. 2 பேர் அப்படியே அனாமத்தான் ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டியோட வாழலாம், தாம்பத்திய உறவு. உனக்கு விருப்பம் பட்டா நீ குழந்தை கூட பெற்றுக்கலாம். ஆனால் நீ லிவிங் டுகெதரில் வாழ்ந்து
அவங்ககிட்ட இருந்து பிரியும் போது நீ எந்த நஷ்டீடெல்லாம் அவன்கிட்ட கேட்க முடியாது. நீ எந்த நஷ்டீடு அவன்கிட்ட கேட்க முடியாது. என்னை விட்டுட்டு இன்னொருத்திக்கிட்ட போயிட்டானு கேட்க முடியாது. உனக்கு ஒரு புள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கா, இந்த புள்ளிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் கூட நீ கேட்க முடியாது. அதான் லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு? திரிஷாவும் விஜயும் லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது உலகத்துக்கே தெரியும். அந்த அவங்க மனைவி சங்கீதா அது பேர் சொல்லல, நடிகை பேர் சொல்ல, ஒரு நல்ல ஃபேமிலி கேர்ள். இப்போ நான் ஏன் பகிரங்கமா சொல்றேன்னா, இது எல்லாரும் சோசியல் மீடியாவில் பேசுற விஷயம். இதே தொலைக்காட்சியில் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறான் விஜய் என்ன தெரியும்? யார் அது? திரிஷா. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கு பெங்களூர்ல கல்யாணம் ஆயிடுச்சு, ஆந்திராவில் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும். நான் கொஞ்ச நாள் சினி ஃபீல்டில் இருந்தேன். எப்படின்னா, நான் நடிகன் கிடையாது. மிகுந்த மரியாதைக்குரிய நடிகர் மாவீரன் அண்ணன் நெப்போலியன். அவர் எம்எல்ஏ இருக்கும்போது அவர் கூட இருந்தால், அவர் எம்எல்ஏ ஆசனா தான் தங்கியிருந்தேன். அவர் எம்பியா இருந்து சென்ட்ரல் மினிஸ்டராக வந்தார். அவர் கூட இருந்த நடிகர் சங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தார். தேர்தலில் நின்று ஜெயிச்சார். அவர் கூடவே இருந்தேன். எனக்கு சினிமா வட்டாரங்கள் நல்லா தெரியும். ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷை விட்டுடுவோம். ஏன்னா அது கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்க தேவையில்லை. கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அம்மா கல்யாணம் ஆகிட்டு புருஷனோட தான் குடும்பம் நடத்துகிறாங்கன்னு நம்ம வச்சுக்குவோம். நம்ம ஏன் தப்பாக பேசணும்? இப்போ அந்த நடிகை யாருன்னு எனக்கு தொல்லை கொடுத்தா த்ரெட்டன் பண்ணால் நடிகை யாருன்னு நீதிமன்றத்தை நான் சொல்லுவேன்றாங்க. யாரு? அவங்க மனைவி மரியாதைக்குரிய சகோதரி சங்கீதா அவர்கள். யாருமா? அதான் தெரியுமே, திரிஷான்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லை வேற யாருன்னா இருக்காங்களோ? இந்த ஊர் உலகத்தை தெரிஞ்சது திரிஷா. வேற யாருன்னா இருக்கிறாங்களோ? இதை கேட்கறது நீ யாருன்னு கேட்கலாம். அது என் தனிப்பட்ட வாழ்க்கடா. பல்லுகிறவன் பக்கோடா தொன்றான், பல்லுகிறவன் பட்டாணி தொன்றான். எனக்கு பல்லுகுது, நான் பக்கோடாவும் தின்னுவேன், நான் பட்டாணியும் தின்னுவேன். கருங்கல்ல கூட போட்டு நான் கருக்குன்னு மெல்லு சாப்பிடுவேன், இல்லை துப்புவேன். என்கிட்ட பல்லுக்குது ஸ்ட்ராங்கா. எதை வேணாலும் சாப்பிடுவேன். உனக்கு என்னடா? அவன் விருப்பப்பட்டு வரான், நான் கூப்பிட்டு போறேன். நான் ஒன்றும் கட்டாயமா எவ்வளோ கை பிடிச்சி இழுக்கிறேன்னு கூட விஜய் சொல்லலாம். விஜய் தரப்புல அந்த தமிழக வெட்டு கழகத்துக்கிற அந்த டிரான்ஸ்ஃபாரம் கம்பத்தை வயரில் தொங்குக்குது குரங்குங்க, அது சொல்லலாம். ரைட், ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீ இன்னொருத்தரை குறை சொல்லக்கூடாது. இங்க விஷயம் அதுதான். இன்னொருத்தரை குறை சொல்லி ஒரு குடும்பமே கொள்ளடிக்குதுன்னு குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. எங்க முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியை பார்த்து தீய சக்தி, திமுக பார்த்து தீய சக்தின்னு சொல்ற பாரு. டே புறம்போக்க, டே குடிகாரா, பொம்பளை பொறிக்கு கட்டின பொண்டாட்டி உன்னை செருப்புல அடிச்சிருச்சு, நீ சொல்லக்கூடா கண்ணு இந்த பார்த்து தீய சக்தின்னு. நான் ஒன்று சொல்றேன் விஜய்க்கு. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு. நான் ஒன்று சொல்றேன் விஜய்க்கு சொல்றேன். என்ன சொல்றது? நீ இந்த நாட்டுக்கு தலைவனாக வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னைக்குமே தலைவனாக வர முடியாது. நீ தற்கொலை. ஃபர்ஸ்ட் நீ ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருக்கணும். பெத்த அப்பனுக்கும் பெத்த அம்மாக்கும் நல்ல பொல்லையா இருக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. அதை கடைபிடிக்கணும். பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்கணும், நல்ல புருஷனா இருக்கணும். பிள்ளைகளுக்கு, உன் பொண்ணுக்கு உன் பையனுக்கு நல்ல அப்பனா இருக்கணும், நல்ல குடும்ப தலைவனா இருக்கணும். அப்புறமா இந்த நாட்டில் நீ அரசியலுக்கு வரணும், பொது வாழ்க்கைக்கு வரணும், 4 பேரை பற்றி நீ பேசணும். என்ன சொல்றது? வக்காளி நீ தருதலையா இருக்கிற. பொண்டாட்டியை விட்ட, பிள்ளைய விட்ட, பையனை விட்ட. பாவம் அந்த பொண்ணு சங்கீதா, அந்த அம்மா குடும்பம் நடத்துறதுக்கே காசு இல்லைன்றாங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபாய் வாங்குற, வருஷத்துக்கு 2 படம்னா 1000 கோடி, எத்தனை 1000 கோடி வச்சுட்டு இருப்ப? என்ன நீ கணக்கு காட்டிருக்கிற? காருக்கே வரி கட்டாமல் 1.5 கோடி கட்டுறான்ட்டான் கோர்ட்டில். பனையூரில் எவ்வளோ பெரிய பங்களா உனக்கு. உனக்கு உலகம் ஃபுல்லேருந்து எங்கே பணம், எங்கேருந்தெல்லாம் பணம் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த ட்ரஸ்ட் மூலியமாக உனக்கு பணம் வருது, நீ கட்சி நடத்துறேன்னு அதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்க. ஒரு பொண்டாட்டிக்கு, பையனுக்கு, பொண்ணுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கல, அப்பா அம்மாவுக்கு சோறு பண்ணல. நீ என்னடா இன்னொருத்தரை பார்த்து குடும்பம் கொள்ளடி தீய சக்தின்னு சொல்ற? டே நீ தாண்டா தீய சக்தி விஜய். உங்க அப்பனுக்கு நீ தீய சக்திடா தற்கூரி விஜய். உங்க அம்மாவுக்கு நீ தீய சக்திடா தற்கூரி விஜய். உன் பொண்டாட்டிக்கு சங்கீதாக்கு நீ தீய சக்திடா தற்கூரி விஜய். உன் பையனுக்கு நீ தீய சக்திடா தற்கூரி விஜய். உன் பொண்ணுக்கு நீ தீய சக்திடா தற்கூரி விஜய். டோட்டலா உன் குடும்பத்துக்கு நீ ஒரு தீய சக்திடா. ஒரு குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியாத ஒரு புறம்போக்கு நீனு இந்த ஊர் உலகம் சொல்லுது. இந்த பிரச்சனை ஆயிடுச்சுங்களா? இப்போ ஷார்ட்டா முடிச்சுக்குவோம். இந்த பிரச்சனை ஆயிடுச்சா? நிறைய பேர் கேட்குறாங்க. என்னன்னு கேட்டா, சார் என்ன சார் இது, அவர் இஷ்டங்க, அந்த குடும்பம் எத்தனோ பேர் பொண்டாட்டி டைவர்ஸ் எல்லாம் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது நியாயமானது தான். அதுக்கு நீ ஒரு செலிபிரிட்டி, பேசதான் செய்வாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டான். அதுவும் நீ பேசுகிற பேச்சுக்கு வெற்றி செய்வாங்க. சரி ஆயிப்போச்சு. நேற்று எங்களுக்கு என்ன சொன்னாங்க கட்சியிலன்னா, மேலிடத்துலேருந்து ஸ்பெஷலாக எனக்கு தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த மேட்ரு பேசாத விட்டுருவாங்க.
சரி, நான் நேற்று 2 சேனலில் பேசினேன், விட்டுட்டேன். இன்னும் 3 சேனலில் போடாதீங்கன்ட்டேன். உண்மை சொல்கிறேன், போடாதீங்கன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறான், நேற்று ராத்திரியிலேருந்து வந்த இந்த தற்குறிக்கிறானுங்கள்ல, இந்த போக்கிரி கட்சியில் இருக்கிறானுங்கள்ல, இந்த டிவிக்கில் பொறிக்கு பசங்க, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, சங்கீதாவை போய் டைவர்ஸ் கொடுத்து ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறாரு, எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு ஜீவனாம்சம் கூட கொடுக்கல, என் குடும்பத்துக்கு செலவுக்கு பணம் கொடுக்குறதில்ல, என்ன என் பையனை பொண்ணை நடு ரோட்டில் விட்டாரு, அப்பா அம்மா மதிக்கிறதுலன்னு நீ கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு அடுத்து என்ன சொல்லு, என்ன என் கணவர் ஆள் மூலியமாக மிரட்டினா அந்த நடிகை யாருன்னு கோர்ட்டில் சொல்லுன்னு நீ போய் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு டைவர்ஸ் கேள்னு தூண்டி விட்டதே திமுகன்றான். இங்கே தான் சார் விவகாரம். இப்போ திமுக தான் தூண்டி விட்டுச்சு, அதனால தான் சங்கீதா கோர்ட்டுக்கு போச்சான்றான். ஏன்டா, நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. என்ன சொல்கிறது, இந்த சேனலில் பார்க்குறவங்க தப்பாக நினைக்காதீங்க. இது இயல்பான யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஏன்டா டே, நான் இந்த டிவி கேட்குறேன் இந்த விஜய் சொல்லி பண்ணுறீங்களே, உங்களை கேட்குறேன், ஏன்டா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம் திமுக காரணமா? உன் பொண்டாட்டி உன் பக்கத்தில் படுக்கலைன்னா அது காரணம் திமுகவா? இப்படி தான் பேச முடியும். உன் பொண்டாட்டி உங்கள்கிட்ட குடும்பம் நடத்தினா அது காரணம் திமுகவாடா? இதான்டா திமுக வேலை? ஏண்டா, நாங்கள் என்ன வந்து விளக்கா புஷ்ணுக்கிறோம், என் குடும்பம் நடத்தினா குடும்பம் நடத்துறேன்னு. திமுக தான் காரணம். அதில் யாரை சொல்கிறான்னு கேட்டால், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேரில் இந்த பழியை போட்டு அதுக்காக என்னென்ன விளக்கத்தை கொடுக்குறான்றதை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துக்கலாம். ஏண்டா, அவர் ஒரு துணை முதலமைச்சர், இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, எத்தனையோ தொகுதி அவர் பார்க்கணும். இளைஞரணிக்கு பல தொகுதியில் இளைஞரணிக்கு சீட்டு வாங்க போறாரு தளபதி கிட்ட. அவர் இளைஞரணிக்கு சீட்டு வாங்குறதெல்லாம் ஜெயிக்க வச்சு கொண்டு போய் தளபதி நிற்க வேணும். அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரணும். ஒரு ஆரிய கூட்டம் திராவிட மண்ணை ஆக்கிரமிக்க பார்க்குறான். இந்த மண்ணை கூட்டி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இவன் மட்டும் என்ன, இந்த தற்கொலை பொம்பளை பொறுக்கி குடியாரனா இந்த விஜய் மட்டும் என்ன, இவனும் பிஜேபி கிட்ட காசு வாங்கியிருந்தா கட்சி ஆரம்பிச்சு இந்த மண்ணை காட்டி கொடுக்க பார்க்குறான், ஆரியங்கிட்ட கூட்டி கொடுக்க பார்க்குறானுங்க. ஸோ அவருக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோ வேலை இருக்குது. ஏண்டா, புருஷன் பொண்டாட்டி பிரிகிற வேலையை அவர் பார்த்துன்னுக்கிறாரு. டே, எங்களை பார்த்து எங்கள் குடும்பங்களை பார்த்து பேசுறீங்களே, டே எல்லாம் நல்லா வாயில் வருது, தற்கூறீங்களா? டே, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுன்றதுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் எங்கள் தலைவர் தளபதி, வணக்கத்துக்குரிய எங்கள் அண்ணி ஆமா துர்கா அவர்கள். எங்க தளபதி எங்க அண்ணி பாடுறா, ஒரு கணவன் மனைவினா அப்படி வாழணும். இன்னைக்கே எங்க தளபதி, இன்னைக்கே எங்க தலைவர் தளபதி எது இருந்தாலும் அண்ணியை கேட்பாங்க. எது இருந்தாலும் தாய்க்கு பிறகு தாரான்னுவாங்க. தன் தாரத்திற்கே தாய் போல் மரியாதை கொடுக்கிறார். தலைவர் வெளியே டூர் வந்துட்டாருன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்கும். என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருக்குது, காஃபி சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எப்படி சாப்பிட்றீங்க, உப்பு காரம் கம்மியாக சாப்பிட்ணும், அதிக நான்வெஜ் எடுத்துக்காதீங்க, கீரை சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, இப்படி தன் கணவனை கவனிச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் தலைவர் தளபதி அவர்கள். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு நல்ல புள்ள, அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், ஒன்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், ஒன்று தங்கை செந்தாமரை, நல்ல அப்பா. அவருடைய பேர பசங்களுக்கு நல்ல தாத்தா, நல்ல குடும்ப தலைவர். அது பிறகு அந்த நாட்டுக்கு தலைவன் வந்தார். விஜய், ஏடா நீ குடும்பத்திலே புறம்போக்காகிற, தற்கூரியா இருக்கிற, பொறுக்கியா இருக்கிற, போக்கிரியாகிற, தீய சக்தியாகிற, நீ வந்து எங்களை சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி தகராறு, அந்த பழியை தூக்கி திமுக மீது போறீங்களே, இவங்களை செருப்பத்தின்னு அடிக்கலாமானவ சொல்லுங்க. அந்த பழி தூக்கி திமுக மேலே போடுறாங்க. இது உதயநிதி பண்ண பிளான்ன்றான். டே போங்கடா, அந்த திருட்டு அடைச்சிருக்கிறான் பார், அந்த ஆதவ அர்ஜுனா, அந்த புஷி ஆனந்தன் இட்டுன்னு போக முடியலன்னு பேசுறான். 85 அந்த புஷி ஆனந்த போராட்ட கடை மாஸ்டர், அவன் இன்னொருத்துக்கிறானே, தாயோலி மணியோ லயோலா மணியோ, அவன் இன்னொருத்தன் காட்டு பண்ணிக்கும் கேரண்டாபுரத்துக்கு பிறந்த மாதிரியே இருப்பான், ராஜமோகனோ என்ன மோகனோ. இவனுங்கெல்லாம் சேர்ந்துன்னு அந்த தற்கூறிங்கிறாங்கல்ல, இந்த யூடியூப் சேனல்லாம் பேசுகிறாங்க வச்சு, இது திமுகனுடைய சதி, இது திமுகனுடைய சதி. அடாங்க டே, வேணா விடு, என் வாய், ஏன்னா என் வாயும் சும்மா இருக்காது, ஏண்டா உங்கள் பக்கத்தில் வந்து யாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி ஒன்றா சேரக்கூடாது, புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருந்தால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குடும்பத்தாரார் வந்து என்ன சொல்கிறது, புருஷன் பொண்டாட்டி அடிச்சுன்னு தனியாக போயிட்டா அது திமுக தான் அது காரணமா? நாங்கள் தான் அந்த வேலையை பார்க்குறோமா உங்கள்கிட்ட? ஏண்டா, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு அந்த மனைவியோட உன்னால் குடும்பம் நடத்த முடியல, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்குது, யார் சங்கீதா, அந்த அம்மா கூட உன்னால் குடும்பம் நடத்த முடியாமல், ஏண்டா நீ ஒரு காம கொடூரம் விஜய் அரிப்பு எடுத்து போய் கண்ட பொம்பளைங்க கூட சுற்றி இருக்கிற, பனையூர் பங்களால் அப்பனை துரத்திட்டா, அம்மாவை துரத்திட்டா, பொண்டாட்டி துரத்திட்டா, புள்ளையை துரத்திட்டா, பொண்ணை துரத்திட்டு, எப்போ பார்த்தாலும் 10 பொண்ணுங்க 15 பொண்ணுங்க இவனுக்கு சுற்றி இருக்கும். இவனுக்கு ஊற்றி கொடுக்கணும், சாராயம் ஊற்றி கொடுக்கணும், அவன் குடிக்கணும்,
கட்டிங்கு ஃபிட்டிங்கு இந்த வேலைகள்லாம் அம்மனமாக பெண்களை நிற்க வச்சுட்டு ரசிக்கிற ஒரு காமக்கூடரம், ஒரு குடிகாரம், ஒரு பொறுக்கி புறம்போக்கு யாருன்னு கேட்டால் இவன் விஜய். நீ இந்த பொறுக்கி புறம்போக்கு வேலை பார்த்தா அவங்ககிட்ட எந்த பொண்டாடிடா அவங்ககிட்ட வாழ்வா? எந்த மனைவிடா அவங்ககிட்ட வாழும்? எந்த மனைவி அவங்ககிட்ட வாழும்? அது பிடிக்கலன்னு போயிடுச்சு. ஒரு குடும்ப பொண்ணு அது ஒரு குடும்ப பொண்ணு, அது பிடிக்கலன்னு போயிடுச்சு. உன் சவகாசமே எனக்கு வேணாடா, எனக்கு விவாகரத்து கொடுறா. இந்த சமுதாயத்தில் என்னை யாரும் விஜய் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. அவன் சரியில்லை, பொம்பளை பொறிக்க குடிகாரன் அவன் விஜய் சொல்லி நான் விவாகரத்தை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து விவாகரத்தை டைவர்ஸ் கேட்டுதுன்னா நீ எவ்வளோ மோசமான இருப்ப. திமுக மீது பழி போடடா, எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுறடா, யாரடா தீய சக்தின்னு சொல்கிற? டேய் நீடா தீய சக்தியை பதில் சொல்கிறா. இந்த பழியை தூக்கி திமுக மீது போடுறானுங்க. நான் நல்லா பேசுவேன். நான் வந்து என்னுடைய எஃபியில் பேசிக்கிறேன், சேனலில் வேணாம். என் எஃபியில் நல்ல சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறேன்டா. அவனுக்கு நல்ல பண்டியாக கேட்குறான் உன்னை. ஆடா பாய், பெண் பாவம் பொல்லாதுடா. இதில் அவன் பேசுகிறான் மேடையில், பெண்கள்னா தெய்வம், சகோதரிகள், அப்பா அம்மா பேச்சு கேளுங்க, மனைவி சொல்கிற மாதிரி கேட்டு என்ன சொல்கிறது, மனைவியே மந்திரம் சொல்லுவாங்க, மனைவி சொல்லு மந்திரம்னு சொல்லுவாங்க. மனைவி சொல்கிறது கேட்டு நம்ம கட்சியாளாக இருக்கணும். நீ கேட்டே மனைவி சொல்ல, நீ கேட்க தேவை. சோறு போட்டியா? ஏண்டா சோறு போட்டியாடா? பொண்டாட்டிக்கு சோறு போட்டியா? புள்ள உன் பொண்ணுக்கு சோறு போட்டியாடா? அப்பா அம்மா சோறு போட்டியாடா? அந்த பரோட்டா கடை மாஸ்டருக்கிறானே, அந்த பாண்டிச்சேரியில் பிராந்தி ஷாப் நடத்துகிறான் அந்த கிளபாடு, அவன் அந்த புஷி ஆனந்த அவன் பேச்சு கேட்டு உங்கள் அப்பா அம்மா துரத்திட்டேன். என்ன சொல்கிறது? அவள் திரிஷாவோ இன்னும் எந்தெந்த நடிகையோ உங்க கூட பட்டு கடை அவங்க பேச்சு கேட்டு பொண்டாட்டி அமைச்சிட்டு ஒரு 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 குடும்பத்தை கெடுத்த ஒரு தற்குறி. ஏண்டா நீ ஒரு பரம்போக்கு மாதிரி ஒரு குடும்பத்தை கெடுத்த அப்பாவி பொண்ணு, நடுரோட்டில் ஒரு அபல பொண்ணு நின்று கோர்ட்டுக்கு போய்க்குது. இவன் ஒரு தலைவனா? இவன் இளைஞரை வழி நடத்துவானா? இவன் வந்து நல்லாட்சி நடத்துவானா? பெண்களுக்காக ஆட்சி நடத்துவானா? பெண்கள் உன்னை காரி துப்புறாங்கடா. டே விஜய் தற்குறியே, இவன் முதலமைச்சராக வந்துடுவானா? இவன் ஊழலை ஒழிச்சிடுவானா? இவன் பெண்களுக்காக ஆட்சி நடத்தினா? ஒரு பெண்ணு கண்ணில் தண்ணி விட்டுனுக்குறா. அதுக்கு போய் பதில் சொல்லு. பெண் பாவம் பொல்லாது, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. இந்த தற்குறியை சொல்கிறேன். இந்த பழியை தூக்கி திமுக மீது போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பிச்சு எடுத்துருவோம். ஏதோ ஒரு தொகுதி 2000-3000 ஓட்டு வாங்குவேன்னு நினச்சேன், அது கூட வாங்க மாட்டீங்க. உங்களை விட சீமான் அதிகமாக வாங்குவார். அதனால் தற்கொலை சொல்கிறேன். டே விஜய், நீ என்றைக்குமே பொம்பளை பொறிக்குதான், என்றைக்குமே குடிகாரி தான் நீ. டே விஜய் திரும்பி சொல்கிறா தற்கொலை, நீ என்றைக்குமே பொம்பளை பொறிக்குதான், நீ என்றைக்குமே தற்கொலை தான், நீ என்றைக்குமே குடிகாரம் தான். நீ உன் குடும்பத்துக்கு தீய சக்தி, ஒரு புறம்போக்கா இருந்துன்னு மனைவியை விட்டுட்டியடா, பாவண்டா. இங்கே வந்து இவர் இளைஞர் வழி நடத்துவாராம், பெண்களுக்காக ஆட்சி நடத்துவாராம். உன்னை பெண்கள்லாம் செருப்புலையும் முரத்துலையும் தொடப்பக்கல்லையும் அடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. பார்த்து ஜாகிரதையாக நடந்துக்கோ. போ, உன் பொண்டாட்டி போய் சமாதானப்படுத்தி குடும்பம் நடத்தப்பார். காரி துப்புது, பெண் பாவம் பொல்லாது. நீ குமுற கடல் உன்னை சும்மா விடாது. வணக்கம், நாள் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.